ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபேண்டசி ஹாரர் படமாக வெளியான டேம்பயர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மௌரோ புசெல்லி கிரியேட் பண்ண டேம்பயர் அப்படிங்கிற இட்டாலியன் காமிக் புக் சீரிஸை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு வேம்பயர் அப்படின்றதுனால அந்த குழந்தைய ஒரு டேம்பயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது டேம்பயர்ஸ்க்கு வேம்பயரை வேட்டையாடுற ஒரு திறன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா பிரசன்ட் டேல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கான் ஆர்டிஸ்டா கிராமப்புறங்கள்ல ஃபேக்கான எக்ஸாசிசம் பண்ணிட்டு திரியறாரு. ஒரு கட்டத்துல ஒரு மிலிட்டரி டீம் பாத்தீங்கன்னா வேம்பயர் அட்டாக்கால அழிஞ்சு போயிடுது. சோ அந்த சோல்ஜர்ஸால இந்த வேம்பயர்ஸ் எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது தெரியாம போகுது. அதனால இவங்க ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் அங்க கொண்டு போறாங்க. இவங்க அங்க போனதுக்கு அப்புறமா நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல வர அந்த வேம்பயர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட் யூரி இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. டெஸ்லா கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். படத்துல ரீவன்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்து அடுத்த படத்துக்கான ஒரு லீடை வந்து கொடுத்திருப்பாங்க. அது நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே மெயின் பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல வைக்காம அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீடா வந்து விட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேக்டரால பாத்தீங்கன்னா ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தியே இந்த படம் கொடுக்காது அப்படின்றதா உண்மை. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா எழுதப்பட்ட ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். அண்டர்வேர்ல்ட் மூவி சீரிஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்க அதே சீக்வன்சஸ் தான் இந்த படத்துலயுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். CGI and VFX ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா சில இடங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில இடங்கள் டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட் கண்டென்ட்டும் வயலண்டான சீக்வன்ஸும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டேம்பயர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.